உடம்பு கொஞ்சம் சரியில்லை அதான் இல்லை ஃபுல்லாக சுற்றி காட்டு எல்லா கடையிலும் 200 கடை கிட்ட 4 ஹவர்ஸுக்கு வந்து திருப்பி போகணும். சீப் தானே எங்களோட கார் நம்பர் அடிச்சு ஒன்று பெட்டியை காட்டு வேறு கடைக்குள்ளே பாருங்க உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாக எப்படி இருக்குண்டு. நைட் என்ன நல்லா இருக்கும். நிறைய சனம் இந்த பிளாக் ஃப்ரைடேன்றபடியாக சனத்தை வந்து கடையிலுக்குள்ளே கீவெலாம் போடுறாங்க. நிறைய சனம் போல கஷ்டமாக இருந்தாங்க. 50% ஆஃப் போட்டுருக்கு. இது வந்து 40% ஆஃப் வேறுங்க. பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாவாடை வந்து 40% போட்டிருக்கு வேறுங்க. கேர்ள்ஸ் இந்த பாவாடை நாங்கள் இந்த முன்பக்கத்தை காட்டுங்க. இதுதான் முன்பக்கம். இந்த முன்பக்கம் இஞ்சால் நடந்து வரதுக்கு முன்பக்கம் நாங்கள் மெட்ரோ ஹாய் வணக்கம் மக்களே, எப்படி இருக்கிறீங்க மக்களே? நான் நல்லா இருக்கிறேன் மக்களே. இப்போ நான் அங்கே நிற்கிறேன்னு சொன்னால் நம்மளோட ஏரியாவில் நிற்கிறேன். ஆஷ்பட்டியில் தொண்டையெல்லாம் அடைச்சி போட்டுது. என்னடா குளிர் வாங்கிட்டு தானே அதில் தொண்டை அடிச்சு. மேட்டு வந்து இன்றைக்கு செம்ம வெயில் ஆனால் குளிருது. நேற்று சரியான மழை, இன்றைக்கி கொஞ்சம் வெயிலாக இருக்கும் ஆனால் குளிருது. என்ன நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் பிளாக் ஃப்ரைடேக்கு வந்து இந்த ஆஃபர் போடுறவங்க எலக்ட்ரிக் சாமான்கள் உடுப்பு கடைகள் எல்லாம் உழவு போடுறோம். இங்கே வந்து டிசைனர் அவுட்லெட்டுன்னு ஒன்று இருக்குது. அப்போ அதுக்கு தான் போகிறேன். நேற்று போனாங்க, நிறைய சனம் இருந்தது. கொஞ்சம் உடுப்பு ஷாப்பிங் செய்துட்டோம். இன்றைக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக போகிறேன். என்னென்னு சொன்னால் நீங்கள் பார்க்குறதுக்காக உங்களுக்கு காட்டுவோம்ட்டு நல்லா இருக்கும். இந்த கடை வந்து விலை உயர்ந்த உடுப்புகள்லாம் இருக்குது. விலை கூடின உடுப்புகள் வந்து மாடல் உடுப்புகள் தான் கூட இருக்குது. ஏன்னா அப்படியான கடைகள்லாம் இது. அந்த நேரத்தில் வந்து மெலிய போடுவாங்க. மெலிய போடையக்காக நாங்கள் எடுக்கலாங்க. இப்போ வந்து 50 ரூபா டிஷர்ட் எல்லாம் 10 ரூபா 15 ரூபா போடுவாங்க. 60 ரூபா அப்படி ஜாக்கெட் போடுவாங்க. 35 ரூபா 100 150 ரூபா ஜாக்கெட் எல்லாம் வெளியே போடுவாங்க. இந்த பிளாக் ஃப்ரைடே கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி போடுவாங்க. போடையக்க வந்து நாங்கள் எடுப்போம். வெள்ளைக்காரர் வந்து யோசிக்க மாட்டாங்க. என்னென்னு சொன்னால் உதலை பெட்டி அவங்க பிள்ளை கூடியும் எடுப்பாங்க. நாங்கள் யோசிச்சு சிந்திச்சு தான் எடுப்போம். என்ன சொன்னால் தெரியும் தான் எங்களோட பட்ஜெட். அதுக்கு நம்ம எடுப்போம். நேற்றெல்லாம் எடுப்போம் ஷாப்பிங் செய்துட்டேன். இன்றைக்கு போய் பார்ப்போம். ஏதாவது மெலியாக இருந்தால் டிஷர்ட் ஒன்று எடுப்போம். அதுதான் நீங்கள் வீடியோ பார்க்க போகிறீங்களே. வாங்க அப்படியே வீடியோ தொடர்வோம். எல்லா அவுட்லெட்டுக்கிட்ட வந்துட்டோம். இது வந்து ஆக்கள் நடந்து போகிற பாதை. இந்த இடம் நாங்கள் கார் பார்க்க அந்த சைடெல்லாம் பெற போகிறோம். இது வந்து ஆஷ்போர்ட் கெண்டில் இருக்குது. கூடுதலாக யூகேல இருக்கிற மக்களுக்கு தெரியும் டிசைனர் அவுட்லெட்டுன்னு சொன்னால் நிறைய ஆக்கள் வந்து எடுப்பிடும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கூகுளில் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். பாருங்கள் இந்த முன்பக்கத்தை காட்டுங்க. இதுதான் முன்பக்கம். இந்த முன்பக்கம் இஞ்சால் நடந்து வரதுக்கு முன்பக்கம் நாங்கள் மெட்ரோ பக்கம் போக போகிறோம். கார் பாருங்கள் இது எப்படி இருக்குது, எப்படி டிசைன் அடிச்சிருக்காங்க. நல்ல வடிவாக இருக்குது. செம வெயில் இன்றைக்கு வேறு. அப்படியே போகிறோம் பாருங்கள். பெட்டி 250 300 கடைக்கிட்டே இருக்கும். பாருங்க காரை பார்த்தீங்களா? இப்போவே ட்ராஃபிக்காக இருக்குது. என்று சொன்னால் பிளாக் ஃப்ரைடே முடிஞ்சாலும் 10 நாளைக்கு ஆஃபர் இருக்கும். அப்போ அதால் வந்து இந்த லீவு நாளில் சாயங்காலம் வந்து கூடுதலாக போய் கண்டிப்பினோம். இங்கெல்லாம் போக போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசைனர் அவுட் கட்டிட்டு நிற்கிறோம். பாருங்க காரை போய்க்க நிற்க கீவில் இன்னும் போயிடாமல் நிற்கிறோம். சரியானது. நேற்று சரியான ட்ராஃபிக்காக இருந்தது. இன்றைய கொஞ்சம் பரவாயில்லை. இந்த ரோட்டில் நேற்று போயிடாது. கஷ்டப்பட்டு தான் போனாங்க. யாரமத்தி அதை மீனான்றாங்க. முன்பக்கம் வந்துட்டேன் பாருங்க. இதுதான் கார் பார்க்க போகிற வழி. இதாலையும் போகலாம், அதாலையும் போகலாம். அதெல்லாம் வர நடந்துவிடும். இதால் நாங்கள் கார் பார்க்கல போகணும் பாருங்க. இப்போ இரவு வந்தால் நல்ல வடிவான லைட்டெல்லாம் இருக்குது. கதைக்கலாம் தொண்டை அடைக்குது. கிளியராக இருக்கிற வீடியோவில் பார்ப்போம் வீடியோ. அது லைட் அந்த உருண்டியாக கிடக்குறேன். அது வந்து இரவில் வந்தால் நல்ல வடிவாக இருக்கும். 4 மணிக்கு வந்தாலே நார்மலாக இதாக இருக்கும். மற்ற பின்னேரம் 5 மணிக்கு புறா வந்தால் கார் பார்க் ஃப்ரீ. அதுக்கு முதல் வந்தால் கார் பார்க் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் பெருசாக கணக்கு சார்ஜ் வராது. ஆனால் 5 மணி புறா ஃப்ரீ. 5 மணிலேருந்து 8 மணி ஓட்டுவாங்க. 8 9 மணி வைப்பாங்க. பாருங்க கடையில் பாருங்க ஒரு 200 கடைக்கு மேலே இருக்கும். பண்ணி பார்க்கல நான். கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் படியாக காட்டும். நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். நல்ல உடுப்புகள் வாங்கலாம், ஷூகள் வாங்கலாம், நல்ல ஜாக்கெட்டுகள் எல்லாம் இருக்குது. சகலதும் இருக்குது. இங்கே கார் பார்க்க பாருங்கள். பெரிய கார் பார்க். அப்படியே காரை பார்க் பண்ணிவிட்டு வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் காரை விட்டு வந்துட்டேன். பாருங்கள் பெரிய கார் பார்க். பார்த்தீங்கன்னா பெரிய அவுட்லெட் பாருங்கள். பெரிய காட்டு பாருங்க.
கடைக்குள்ளே போக போகிறேன். லைனாக காட்டிகிட்டு போகிறேன். என்னென்ன கடைகள் இல்லை, நிறைய மாக்கடைகள் எல்லாம் இருக்குது. உண்மையில் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த டைமில் வரும். பிளாக் ஃப்ரைடே, கிறிஸ்மஸ், ஈஸ்டர் டைம் அந்த ஆஃபர் போடுவாங்க. இப்போ நாங்கள் பக்கத்தில் இருக்கிறபடியாக நாங்கள் பின்னரங்களில் அடிக்கடி வருவோம். வந்து பார்த்து எடுப்போம். உடுப்பில் மெலியாக போகிறதுல நான் எல்லாம் சரியான விலை கொடுடின உடுப்பில் மெலியத்தான் வாங்குவேன். விலை கொடுத்து காசு வாங்க மாட்டேன். ஏன்னா எங்களோட பெச்சச்சு கேட்ட மாதிரி தான் நான் வாங்குறது. அப்படியே வாங்க சரியான குளிருது. ஜக்கெட்டை விட்டு வந்துட்டு ஜம்பரை போட்டு வந்தேன். குளிருது, தொண்டை வர அடைக்குது. பார்த்துங்க பெட்டியா கடை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. உண்மையாக நல்லா இருக்குது. இரவு ஒன்று சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும். லைட்டெல்லாம் நல்லா நீட்டாக அடிச்சிருப்பாங்க. நம்ம ஒரு வீடியோவில் உங்களை இரவு காட்டுறேன். வாங்க அப்படியே பார்க்கலாம். பாருங்கள் உங்களை காட்டுறேன் ஃபுல்லாக எப்படி இருக்குண்டு. பாருங்கள் பெட்டியா கார் பார்க்க பார்த்தீங்களா சட்டியா குளிருது. சின்ன பிள்ளைய நொடுப்பிலெல்லாம் போட்டுக்கிட்டாங்க. நினைவு வந்தவா காணையில் எடுத்துருக்குது. 50% ஆஃப் போட்டுருக்கு. இது வந்து 40% ஆஃப் ஆகும் பார்த்தீங்கன்னா. ஜீன்ஸ் என்ன அப்படியே இருக்கும். பெரிய கடை. கேர்ள்ஸு கேட்ட உடுப்பு எல்லாம் இருக்கு நிறைய. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாவாடை வந்து 40% போட்டிருக்கு. வேறங்க கேர்ள்ஸ் இந்த பாவாடை எப்படி லோடியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. இந்த எல்லாம் உடுப்புல எல்லாம் போட்டிருக்கு. ஒரே சொல்லிச்சுக்காங்க கிறிஸ்மஸ் நல்லா ஆயிடுச்சு. நைட் என்ன நல்லா இருக்கும். பெரிய இடம் தரும் எஸ். சனத்தை பார்த்தீங்க அவ்வளோ சனம் பண்ணுறோம். மை காட் நிறைய சனம். இந்த பிளாக் ஃப்ரைடேன்றபடியா பிளாக் ஃப்ரைடே முடிஞ்சு சனத்தை பாருங்க. ஆனால் நேற்று சரியான சனம். நைட் ரெண்டோடைய நல்லா இருக்கும். உங்களுக்கு வெளியால் காட்டிக்கிட்டு போகிறேன். உள்ளுக்கெல்லாம் காட்டக்கூடிய காட்டுறேன். உடம்பு கொஞ்சம் ஏலாம் கிடக்கு, நிற்கலாம் கிடக்கு. ஏன்னா கடையில் பார்த்தீங்களா எப்படி விலை விடுங்க. கடையில் சாப்பாடு கடை. நிறைய உடுப்புகள் வந்து வெளியே போட்டிருக்கு. சனத்தைக்காரம் அப்படி இருக்கணும். அலை போல் மோதும் சனத்தைக்காரம். அலை போல் மோதும் சனம். வெள்ளக்கார உண்மையாக கொடுத்து வச்சல. அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. பாருங்க ஷூ கடை இருக்கு, நெக்கடை. கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுப்பாங்க. சனத்தை வந்து கடையிலுக்குள்ளே கியூலாம் போடுறாங்க. நிறைய சனம் போல கஷ்டமாக இருந்தானே, அதெல்லாம் கியூலாம் போட்டு நிற்கிறேன். அந்த கடைக்கெல்லாம் போகணும், கியூலாம் போகணும். இந்த தேசத்துலேருந்து அவங்க மட்டும் இருக்குது கடை. வேணும் பார்த்தீங்க 4 ஹவர்ஸுக்கு வந்து திருப்பி போகணும். சீப் தானே. எங்களோட கார் நம்பர் அடிச்சோம்னு சொன்னால் எவ்வளோன்னு சொல்லி காட்டும். 22 GVO VO है ना 1150 now 3 போகணும். 1 பாட்டு இருக்கா மேம். சொல்ல காட்ட கொடுப்போம் இருக்கா. காசை போட்டுட்டு போகுது. காசு போட்டிக்கணும். ஓகே நீ போட்டால் நாங்கள் டிக்கெட் ஒன்றும் வராது. ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அங்கே வெளியில் போய் எடுத்துருவோம். பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே எல்லாம் சுற்றி காட்டுவோன்னு பார்த்தேன். நான் நேற்றும் வந்து நான் அப்போ அதால் வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியில்லை. அதால் எல்லாம் ஃபுல்லாக சுற்றி காட்டு. எல்லா கடையிலும் 200 கடை கிட்ட போகிறோன்னு சொன்னால் கொஞ்சம் லேட் ஆகும். நேற்றும் சரியான டைம் ஆச்சு. 4 மத்தியானம் இதுக்குள்ள நின்று நான். அப்போ இன்றைக்கு வந்து என்னால் உடம்பு சரியில்லை, ஒரு இருமலாங்களுக்கு. அப்போ நான் இப்போ வீட்டை போகிறேன். சாரி நான் ஃபுல்லாக காட்ட முடியலை. அப்புறம் ஒரு நாளைக்கு நான் வந்து நைட் டைமில் காட்டுவேன். லைட் எல்லாம் முடியும். உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுவேன். சாரி நான் ஃபுல்லாக காட்ட முடியலை. அப்புறம் நான் அடுத்த வீடியோவில் வடிவாக காட்டுறேன் உங்களுக்கு. நான் முதல் வீடியோலையும் காட்டியிருப்பேன் நிறைய டைம். இது
இந்த கடை. இப்போ முதல் வீடியோ தட்டி பாருங்க இருக்குது. ஓகே மக்களை பாருங்க, பெரிய கடை. ஓகே அப்படி இருக்கணும் பார்த்தீங்களா. அப்புறம் சந்திப்போம். பாய்.